ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டப்போ. எனக்கு ஆக்சுவலாக இது தெரியவே தெரியாது. ஒருத்தங்க என் கூட பேசினாங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு வரன் பார்த்துட்ருக்கோங்க திருமணத்துக்காக. அந்த எதுவுமே மாப்பிள்ளை கரெக்டாக செட் ஆகலை. அதனால் நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எப்போ ஆகணும்லாம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நான் நல்லா பேசி எல்லாம் ரிலாக்ஸாக இருங்க, சீக்கிரம் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனசு விட்டு பேச ஆரம்பித்தாங்க. அப்படி பேசிகிட்ருக்கப்போ ஒன்று சொன்னாங்க. நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேம்மா, அங்கே ஒரு அர்ச்சகர் என்னை ஒரு விஷயம் செய்ய சொன்னார். அது நான் செஞ்சேன். அது செஞ்சு உங்களுக்கு நல்லபடியாக உங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அதை நான் போன வருஷமே செஞ்சேன். ஆனால் இந்த ஒரு வருஷமாக எந்தவித அதுக்கான பலனும் எனக்கு தெரியல. திரும்பவும் இந்த வருஷமும் நான் செஞ்சேன். இந்த வருஷமாவது நல்லா அமைஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன செஞ்சீங்கம்மா அப்படின்னு கேட்டப்போ, அதாவது வைகாசி மாதம் வர்ற கிருதியை, வளர்பிறை கிருதியை அன்னைக்கு கலசம் வச்சு கௌரி பூஜை செய்யணும். அதில் கலசத்தில் சில விஷயங்கள் போடணும். புது துணிமணி வாங்கி வச்சு, புது புடவை வாங்கி வச்சு கும்பிடணும். பார்வதி தேவியை நினச்சி கௌரி விரதம் செய்யணும். அதுக்கான அந்த இதெல்லாம் பாராயணங்கள்லாம் சொல்லி, அந்த குங்குமம் போடுறது, பூ போடுறது, அந்த விஷயங்களெல்லாம் சொல்லி ஒரு 3 hours ஆகும் அது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது என்ன நாள் என்ன அப்படின்னு கேட்டப்போ, கிருதியை அன்னைக்கு, வைகாசி கிருதியை அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிருதியை பேர் ரம்பா கிருதியை அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்திரலோகத்தில் ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை அப்படின்னு 4 ஆடல் பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா? இந்திரலோகத்தில் அவங்க இந்திரனுக்கும் மற்ற வருணர் எல்லா பகவான்கள் இருப்பாங்க இல்லைங்களா? வாயு பகவான், வர்ண பகவான், அந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க அந்த சபையில் ஆடி பாடி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற, அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற, என்ன வேணால் சொல்லலாம். அந்த பெண்களில் இவங்க ஒரு 4 பேர். அதில் ரம்பா அப்படிங்கிறவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க இந்திரலோகத்தை அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்களாம். இந்திரனுடைய கணக்கு வழக்குகள், சுத்தபத்தம் பார்க்குறது, அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? அங்கே இருக்கிற அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நீட்டாக தொடச்சி வைக்கிறது, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கணக்கு வழக்கு பார்க்குறது, எல்லாமே அந்த மாதிரி ஃபுட்டு, அங்கே ட்ரிங்க்ஸு, குடிக்கிற தண்ணி அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்களா இருக்கும். அந்த மாதிரி இந்திரலோகத்தை மெயின்டைன் பண்ணுற ஒரு பெண்மணியாக அவங்க இருக்காங்க. அந்த பதவியை அந்த மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க அந்த வேலையை மேனேஜர்னு வச்சுக்கலாம். அந்த வேலையை இந்திரன்கிட்ட பேசி இன்னொரு பெண்மணி அந்த வேலையை வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க கையிலேருந்து அந்த வேலை பறி போயிடுது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த வேலை போயிடுச்சே அப்படின்னு ஒரு மனசு கஷ்டமாகி ஒரு தலைவிரி கோலமாக கோவத்தில் அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பார்வதி தேவி அவங்கள சந்தித்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அது நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க. என் கையில் இருந்த அந்த ஒரு இந்திரலோகத்தை கவனிச்சுக்கிற அந்த பதவி போயிடுச்சு அப்படின்னு. அப்போது பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாத, நான் நீ இந்த கௌரி பூஜை செஞ்சேன்னா உன்கிட்ட இருந்து பறிப்போன பதவி உனக்கே கிடைக்கும், இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் அவங்க சொன்ன மாதிரியே அந்த கௌரி பூஜையை செய்கிறாங்க. ரம்பா செய்கிறாங்க. செஞ்சதும் அந்த பூஜையோட அந்த சந்தோஷத்தில் பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த இழந்த பதவியை கிடைக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு பூஜையை இந்த உலகத்தில் இருக்கிற பெண்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். திருமணமாகணும்னா திருமணமாகும், குழந்தையாகணும்னா குழந்தையாகும், வீடு கட்டணும்னா வீடு ஆகும், கல்வி கிடைக்கணும்னா கல்வியாகும். அந்த மாதிரி எல்லாமே இந்த கௌரி பூஜையை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி
இதை வந்து கிருதியை அன்னைக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் ரம்பா கிருதியை அப்படின்னு ஒரு பேர் வருது. அந்த அந்த விஷயங்களையெல்லாம் அந்த அர்ச்சகர் வந்து சொல்லி இவங்கக்கிட்ட அந்த ரம்பா கிருதியை அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கௌரி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவங்களும் அதை கேட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வைகாசி வளர்பிறை கிருதியை அன்னைக்கு அந்த விஷயத்த செஞ்சுருக்காங்க. அந்த செஞ்சும் ஒரு வருஷம் ஆகியும் திருமணம் நடக்கலை. அதுக்கப்புறம் இப்போ வந்து வைகாசி கிருதிகை வந்திருக்கு, அதுக்கும் அதை அவங்க செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய வீடியோஸ் ஏதோ பார்த்துட்டு அந்த ஜாதகம் பார்க்க வந்தாங்க, கூப்பிட்ருந்தாங்க. நான் பார்த்து சொன்னேன், அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அது முடிஞ்சிச்சு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்திர லோகத்தில் இந்த 4 பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து இந்த மேனகை அப்படிங்கிறவங்கள தான் இந்திரன் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைச்சு அவரை இந்த ஆசைகள் இருக்கிற அந்த இதில் கொண்டு வந்து ஆன்மீக ரீதியாக போக விடாமல் அவரை வந்து தன்னையே அவருக்கு அர்ப்பணித்து அவருக்கு ஒரு குழந்தையும் கொடுத்தவங்க மேனகை அப்படிங்கிறவங்க. இது எல்லா இதிகாச விஸ்வாமித்திரருடைய கதையில் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு பிறந்த சகுந்தலையை பற்றியும் தெரியும், அந்த சகுந்தலை துஷ்யந்தன் காவியம் இருக்குது, எல்லாமே நமக்கு தெரியும். அப்போது மேனகை அப்படிங்கிறவங்க இந்த 4 பெண்களில் வர்றவங்க தான். அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட், இந்திரன் கொடுக்குற ஒரு ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடித்தவங்க மேனகை. ஓகேங்களா? அப்போது அவங்களோட வேலை என்ன, இவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த விஷயங்கள்ல எல்லாம் எப்படியெல்லாம் தீர்த்துக்க முடியுமோ தீர்த்துக்கிற இடத்துல பெண்கள் விஷயத்தை வச்சு ஒருத்தரை பலியிடணும்னு நினச்சாங்கன்னா இவங்க மேனகையை அனுப்பி விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்கிற மாதிரி, ரம்பையை அனுப்பி இன்னொரு முனிவரோட தவத்தை கலைப்பாங்க. அந்த மாதிரி இவங்க தான் இந்த பெண்கள். அதாவது இந்திரலோகத்தில் ஆடல் அழகிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட டான்ஸ் ஆடி அவங்கள சந்தோஷப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற பெண்கள். இப்போ இந்திரலோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி, இந்திரன் தான் அதுக்கு பாஸு. இவங்க வந்து இந்த இந்திரனுக்கு மனைவி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க இல்லைங்களா, இந்திராணி. அவங்க வந்து தனக்கு இந்திரலோகத்தை பார்த்துக்கிற பொறுப்பு, அதாவது தான் கணவருடைய ஆஃபீஸை பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இந்திரலோகத்தில், அது இந்திரலோகம் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் இந்திரனுடைய ப்ராஜெக்டை செய்யக்கூடிய பெண்கள் இவங்க வந்து எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. ஓகேங்களா? அந்த பெண்ணை வந்து கடவுள், அந்த பார்வதி தேவி வந்து கடவுள், அவங்க நியாயமாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க மனைவிக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க மனைவி அல்லாதவங்களுக்குமா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கணும், பார்வதி தேவி என்ன சொல்லியிருக்கணும், அம்மா இந்திரனோட சபையிலெல்லாம் போய் நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு அந்த இதை போஸ்ட்டு கொடுப்பாரு, அடுத்த நாளைக்கு இன்னொரு பொண்ணு கொடுத்துருவாரு, அடுத்த நாள் இன்னொரு பொண்ணு கொடுத்துருவாரு. அதனால் அந்த மாதிரி இடங்களுக்கு நீ ஆசைப்படாத, நீ போய் உன் காலில் நில்லு. நீ இப்போ டான்ஸ் எல்லாம் பழகி வச்சுருக்க, போய் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு இந்த எல்லா தேவர்களுடைய குழந்தைகளுக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்து அதன் மூலமாக வர்ற வருமானத்தில் நீ வாழு. இல்லை போய் எல்லா தேவர்கள் வீட்லேயும் 10 பாத்திரம் தேய்ச்சாவது நீ உன் வாழ்க்கையை உன் காலில் நின்று நீ வாழு அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. இல்லை உன் மேலே உண்மையான அன்பு இருக்கிற, உன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக நல்லபடியாக வச்சு காப்பாற்றுற ஒரு தேவன் யாராவது இருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்மையாக இருந்து அவங்களோட குடும்பத்தை காப்பாற்று, அவருக்கு குழந்தை பெற்று கொடு, அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழு அப்படின்னு தானே பார்வதி அம்மா சொல்லியிருப்பாங்க. யாராவது போய் திரும்பியும் ஒரு மோசமான இடத்துல அதே போஸ்டிங்கில் நீ போய் வாழு, கௌரி பூஜை செஞ்சு நீ போய் அதே போஸ்டிங் கிடச்சி அந்த இந்திரலோகத்திலேயே இருந்து இந்த மாதிரி ஆளுகளையெல்லாம் போய் இந்திரன் சொல்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செய் அப்படின்னு சொல்லியா பார்வதி தேவி சொல்லுவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தரை முன்னேற்றத்தான் தெய்வம் பார்க்குமோ தவிர ஒரு மோசமான இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்குமா, இல்லை திரும்பியும் கௌரி பூஜை செஞ்சு மோசமான இடத்துக்கே திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் சொல்லுமா?
புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்திரலோகத்தை நம்ம யாரும் பார்த்ததில்ல, அங்கே இந்த மாதிரி 4 ஆடல் அழகிகள் இருக்காங்களான்னு நம்ம பார்த்ததில்ல, இந்திரனை பார்த்ததில்லை, எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாமே கதைகளாக நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். அந்த கதையில் இருந்து புதுசாக ஒரு கிளைக்கதை எடுத்து அதுக்கு ஒரு நாளை உருவாக்கி அந்த நாளில் நீங்கள் இந்த பூஜையெல்லாம் செய்யுங்க, புது புடவை வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அக்ஷய கிருதி வந்தது உங்களுக்கு பத்தலை. அக்ஷய கிருதின்னு பைத்தியம் பிடிச்சி எல்லா பெண்களும் கடன் வாங்கி நகை வாங்குறாங்க. நம்மளால் அந்த வருஷம் முழுக்க சேர்த்து வச்ச கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போய் நகை வாங்கிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, கடன் வாங்கி இப்போ தான் பர்சனல் லோனெல்லாம் கொடுக்குறான், சௌரியமாக போகுது. கடனை வாங்கி நகை வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வாங்குறாங்க, நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி நகை வாங்கி வைக்கிறாங்க. அக்ஷய கிருதி அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதை பெருசு பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி எல்லோரும் போய் நகைக்கடையில் லைனில் நின்று அவனுக்கே பில் போடவோ எடுத்து காட்டவோ கூட முடியல. அப்படி சரி கடைசியில் காயின் விற்கிறாங்க நகைக்கடையில், ஒரு 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 கிராமு 1 பவுனுன்னு சொல்லி காயின் விற்கிறாங்க. அதை மட்டும் போய் வாங்கிட்டாவது வச்சுக்கணும். அக்ஷய கிருதி அன்னைக்கு நகை வாங்கினா நம்ம அப்படியே கோடான கோடி வருஷம் சூப்பராக வாழ்ந்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி எல்லா பெண்களையும் கெடுத்து வச்சிட்டிங்க. இப்போது அடுத்ததாக ரம்பாக்கிருதியைன்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு புது துணி வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கி கோயிலுக்கு வாங்க பூஜை பண்ணுங்க அப்படின்னா நம்ம தட்டத்தில் நிறைய காசு விழுகும். அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வசதியானவங்க நீங்கள் கௌரி பூஜை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ போனால் அங்கே அந்த பூஜைக்கான ஒரு அமௌண்ட்டை நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க. ஓகேங்களா? இப்போது ரம்பா கிருதியை மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது மேனகை கிருதியை வரும், அதுக்கப்புறம் ஊர்வசி கிருதிகை வரும், அப்புறம் திலோத்தமை கிருதிகை வரும், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு பொண்ணு பேரில் ஒரு கிருதியை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதமை அப்படிங்கிற விஷயத்த விட்டுட்டாங்க. ஏன்னா பிரதமைனா ஏதோ கெட்டுருச்சு. அதனால் இன்றைக்கி ஜாதகம் பார்க்குறவங்க கூட பிரதமை அன்னைக்கு நம்ம டேட் கொடுத்தோன்னா பிரதமை வேண்டாம் மேடம் அடுத்த நாள் கொடுங்கன்னு வாங்குறாங்க. அந்த மாதிரி பிரதமையும் ஏன்னா எல்லோரும் அது வேண்டான்னு விட்டுட்டீங்க. பிரதமை அப்படின்ற பிரதம மந்திரி அப்படின்ற முதன்மையான அப்படின்னு ரொம்ப நல்ல நாள், ஆனால் அன்னைக்கு ஏனோ எல்லாரும் விட்டுட்டீங்க. அடுத்தது துவிதியை இருக்குது. துவிதியை செட் ஆக மாட்டேங்குது சொல்கிறதுக்கு வாய், அதனால் யாருமே துவிதியை இன்னும் சொல்லலை, ஆனால் ஆரம்பிச்சிருவாங்க. மேனகை துவிதியை கூட வரும். அதுக்கப்புறம் கிருதியை வந்ததும் அக்ஷய கிருதியை வந்த மாதிரி இப்போ ரம்பா கிருதியை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்தது சகுர்த்தி பார்த்தீங்களா? அந்த சகுர்த்தி விநாயகரோடது. அதனால் விநாயகர்கிட்ட யாரும் எந்த வம்பும் வச்சுக்க மாட்டாங்க. அதனால் எப்படி அன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க சதுர்த்தி, அதனால் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி போகிறாங்க. அதனால் சகுர்த்திக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஞ்சமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் அந்த பஞ்சமியையும் அன்னன்னைக்கு கோயிலுக்கு ஏதோ ஒவ்வொருத்தரும் அந்த பஞ்சமி நாளில் அதை பண்ணுங்க அப்படின்னுலாம் சொல்கிறனால அன்றைக்கும் கோயிலுக்கு எல்லோரும் போகிறாங்க. அடுத்தது சஷ்டி முருகரோடது. அதனால் அதுலேயும் கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சஷ்டி அன்னைக்கு எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. அடுத்தது சப்தமியும் அதே தான், நாக சப்தமி, கருட சப்தமி, இன்னும் நிறைய சப்தமிகள் இருக்குது. அதனால் சப்தமியும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது அஷ்டமியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அஷ்டமிங்க. வாராகி பூஜையெல்லாம் அஷ்டமி அன்னைக்கு தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி கோயில்கள் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அஷ்டமியை பெருசு பண்ணி அஷ்டமி வந்துடுச்சு. அதே போல் நவமி அப்படிங்கிற விஷயமும் மிக சிறப்பாக எல்லா இடத்துலையும் கொண்டாடப்பட்டுருக்கு. என்னென்னமோ நவமி இருக்குது, ராமநவமி, அதெல்லாம் நல்ல சாமி பேரில் வர நவமி. இன்னும் பல நவமிகள் இருக்குது. அன்னைக்கு ஜெம்ஸ் வாங்கணும், கல் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி நமக்கு எந்த ராசி கல் இருக்கோ அது போட்டுக்கிறது, அப்படியெல்லாம் நவமி அன்னைக்கு பண்ணுறது இருக்குது. அதுக்கடுத்து தசமி அப்படிங்கிறதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டுருக்கு. நிறையா தசமிகள் இருக்குது. அந்த தசமி இந்த தசமி அப்பேற்பட்ட, ஏன்னா அந்த பிரச்சனை இருக்கவங்க போன இடத்துல தான் தசமிக்கு பேர் வச்சுருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் அந்த நிறைய தசமிகள் கொண்டாடப்பட்டுருக்கு. அதே போல் ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளோடது. ஏகாதசி அன்னைக்கு எல்லோரும் போய் பெருமாளை மீட் பண்ணி சாமி கும்பிட்டு வந்துடுறீங்க. அன்றைக்கும் கோயிலில் நல்ல கூட்டம், அதுவும் அவங்களுக்கு லாபமாக இருக்குது. அதுக்கப்புறம் வர்றது பார்த்திங்க அப்படின்னா துவாதசி, திரியோதசி, சதுர்தசி. இந்த துவாதசி
துவாதசி, திரியோதசி, சதுர்தசி இந்த விஷயங்கள் இன்னும் கரெக்டாக செட் ஆகி வரல. எந்த பேருக்கு இந்த திசையை வச்சு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் மேட்ச் பண்ண முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் இதோட இது சேர்த்து இன்றைக்கி இது கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க எல்லா அர்ச்சகர்களும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாட்கள் எல்லாம் கோயிலுக்கு ஆளுக வந்தால் தான் அவங்களுக்கு தட்டு நிறையா இது வருமானம் வரும். அதே போல் நிறைய பூஜைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அவங்க மக்கள் போய் அந்த பூஜைகள்லாம் வீட்டில் வச்சு, ஏன்னா நிறைய இந்த யாகங்கள் எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இந்த பூஜைகள் எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் போய் அந்த பூஜையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வர முடியும். அதன் மூலமாக தான் அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும். அதனால் அர்ச்சகர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் அது அந்த ரம்பா கிருதியை அப்படின்னு சொல்லி வைக்காம அதை இந்திராணி கிருதியைன்னு கூட வச்சுருந்துருக்கலாம். அது கூட ஒரு நியாயமாக இருக்கும். இந்திரன் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாருங்க, எப்போவுமே இந்திரலோகத்திலேயே இருந்துக்கிறாரு, சகல வசதிகளும் அங்கேயே இருக்கிறனால அவர் அங்கேயே இருக்காரு, வீட்டுக்கு வர சொல்லி ஒரு இது வைங்கன்னு பார்வதி தேவியை கும்பிட்டு இருந்தா கூட அதுக்கு அந்த அம்மா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பூஜை வைக்க சொன்னாங்கன்னு சொல்கிறது கூட ஒரு நியாயமாக இருக்கும். ஆனால் ஒரு அடுத்தவங்க கணவரோட பழகிற பெண்கள் அவங்க அந்த விஷயத்தை செய்யறது தப்பு அப்படின்னு தான் பார்வதி சொல்வாங்களோ தவிர அவங்களுக்கு ஒரு அந்த திரும்பவும் அதே ஆள்கிட்ட போய் அந்த பதவியை பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக தெய்வம் சொல்லவே சொல்லாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும். அப்படி ரம்பாவை என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தா அது கூட நியாயம். நீ அந்த விட்டுட்டு உன் சுயக்காலில் நில்லுமா அப்படின்னு பார்வதி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது நியாயமான விஷயம். திரும்பவும் போய் அதே இடத்துல போய் உன்னோட பதவியை பிடிச்சிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு எந்த நேரத்துலையும் எந்த தெய்வமும் அதை சொல்லாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு நம்பிட்டு ரம்பாக்கிருதியை கொண்டாடுறேன்னெல்லாம் வெளியே சொல்லாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கே அது நல்லதே இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்யலை. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு துணை போகாதீங்க. அந்த மாதிரி அர்ச்சகர்கள் சொன்னாங்க அப்படின்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்கள் வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அது அவங்களோட தொழில், அவங்க அதை சொல்லுதான் செய்வாங்க. அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறதுக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அந்த மார்க்கெட்டிங் இதில் போய் நீங்கள் விழுகாதீங்க, ஓகேங்களா? இதுவும் குறிப்பாக நான் பெண்களுக்கு தான் சொல்கிறேன், ஓகேங்களா? எந்த ஆண்களும் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு போகிறதே இல்லை, எல்லாமே பெண்கள் தான் செய்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த மார்க்கெட்டிங்கில் போய் விழுகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.